என்னது ராஜேஸ்வரி உயிருக்கு போராடுறாங்களா? ஆமாங்க, ஆமா, நம்ம ராஜேஸ்வரி உயிருக்கு போராட போறாங்க. எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐயோ உயிர் போகுதே உயிர் போகுதுன்னு சொல்லிட்டு கத்தனால யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி பண்ண பாவங்கள் அவ்வளோ இருக்கு, கணக்கு இல்லாம. ராஜேஸ்வரி கொஞ்சம் நெஞ்ச பாவம் பண்ணியிருந்தா அவங்கள காப்பாத்தலாங்க. நம்ம மல்லியை எப்படியான ஒன்று அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், துக்கப்படுத்தணும், துயரப்படுத்தணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்க மேல பழியா போட்டுருந்தாங்க. இப்ப டெலிவரி வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வர வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. இது உனக்கு தேவையா? அவ பாட்டுக்கு அவ வேலையை செஞ்சு டெலிவரி வேலையை செஞ்சுன்னு அவ பாட்டுக்கு அவ போக்குல போயின்னு இருந்தா. சும்மா இருந்தவளை சீண்டி விட்டா என்ன பண்ண சொல்லு பார்க்கலாம். சும்மா போயின்னு நாயை கல் எடுத்துட்டா அது வந்து கடிக்குமா கடிக்காதா? அது போலதான் நம்ம மல்லி சும்மா இருக்காங்க. அவங்கள பிடிச்சி நோண்டினே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துச்சு கோவம், வச்சாங்க அப்பு. இப்போ வந்து உங்கத்துல வந்து ஸ்லோ பாய்சன் கலந்து விட்டு இருக்கேன். உயிர் அப்படியே சும்மா கொஞ்சமா எடுக்க அணுவணுவா சித்திரப்பட்டு சாக போறீங்க. அந்த நேரத்தில் ஒரு நர்ஸ் வராங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சிஸ்டர் என்ன காப்பாத்துங்க சிஸ்டர், இந்த படுபாவி மவ எனக்கு வந்து காப்பில வெஸ்த கலந்து விட்டுக்கிறேன், எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு ஒன்று காப்பாற்றணும் தான் என் தொழிலுக்கு உண்மையா இருக்கணும், உங்களை காப்பாற்றி தீர்வேன். ஆனா மல்லி சொன்ன மட்டும் தான் என்னால செய்ய முடியும். ஏன்னா என்னோட குடுமையும் மல்லி கையில தான் இருக்கு. ஏன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நானு. நீ எந்த அளவுக்கு அவன் மேல கொடூரமான வேலையெல்லாம் செஞ்சிருப்ப. நீ ஒன்றும் பண்ண வேணாம். இந்த பத்திரத்தில் மட்டும் லைட்டாக கையெழுத்த போட்டு இந்தாமா மல்லி நீயே வச்சுக்கோ. இதுக்கு மேலே இந்த சொத்து வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம். உனக்கு சொத்து முக்கியமா உயிர் முக்கியமா நீயே சொல்லு ராஜேஸ்வரின்னு கேட்குறாங்க. ராஜேஸ்வரி எனக்கு சொத்து தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி மூஞ்ச திறப்புறாங்க. கொஞ்ச நேரம் இருந்து ஐயோ உயிர் போனா வராதே, சொத்து போனா கூட எப்படியோ ஒன்று ஆட்டை போட்டுலாம் திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு சொத்தே வேணாம் இருந்தா புரிய அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்றாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம மல்லியோட ரியாக்ஷன். இதுதாங்க சொல்றது. என்னதான் பணமே இருந்தாலும் பணத்தை காட்டினா வாயை தரக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ராஜேஸ்வரி எங்கே பணமாயிருவாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி இறக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் ரியாலிட்டி. எல்லாமே பழமொழி ஒரு பக்கம் மாற்றி சொல்லி வச்சிருக்காங்க. நாம தான் இப்போ திருத்தி சொல்கிறோம். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி எப்படியோ அவங்களோட கிரிமினல் மைண்டாக வச்சு எப்படியோ ஒரு வெளியே அப்படியே சும்மா நாசுக்கா அந்த பத்திரத்தை வாங்கிட்டாங்க. இதுக்கு மேலே அந்த சொத்து எல்லாமே நம்ம விஜய்க்கு தான் சொந்தம். விஜய்க்குரியதை விஜய் கல்யாண நாள், அதாவது எனக்கும் விஜய்க்கும் கல்யாண நாள் நான் கரெக்டாக விஜய் கிட்ட அந்த பத்திரத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு முடிவில் இருக்காங்க. இது சந்தோஷமான விஷயம் தான். அதே சமயத்தில் ராஜேந்திரன் நம்ம ரஞ்சிதன் கிட்ட சொல்லிருக்காங்க, அந்த மல்லி எவ்வளோ பெரிய கேடி பில்லா கில்லாடி ரங்காக்குவா, கொஞ்ச நேரத்தில் பாய்சனை காட்டி நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டாலே. ஐயோ ராஜம்மா, நீங்க அவசரப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? நடு தெருவில் போய் நிற்க போறோம். அவ கூடி சீக்கிரம் வந்து நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளத்துக்குள்ள நம்ம இதெல்லாம் ஒன்று பண்ணோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்து கையெழுத்து போட்டு தந்தனே, அது எல்லாமே செல்லா பத்திரம், ஒரிஜினல் பத்திரமெல்லாம் நம்ம கிட்ட தானே இருக்கு. அதை வச்சு நம்ம அப்படியே சும்மா மாசு காட்டலாம் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு பத்திரத்தை போய் பார்த்தா பத்திரத்தை காணோம். என்னடா இது கூத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே நம்ம மல்லி ஆல்ரெடி அட்டையா போட்டாச்சு. இப்போ இவங்க கிட்ட இருந்து சைன் பண்ணினா அதில் அப்படியே அதை ஃபில்அப் பண்றத அப்படியே எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே எட்டுன்னு போயிட்டு ஒரு பக்கம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கொடுத்து ஓகே பண்ணா முடிஞ்சு வேலை. இதுக்கு மேல நம்ம மல்லி யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரஞ்சிதமானவர்ட்டும் ராஜேஸ்வரியனவர்ட்டும் யாரனவர்ட்டும் எனக்கு என்ன, எனக்கு எப்படி அவங்க எங்களை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறாங்களோ அதே மாதிரி அவங்கள அணுவா சித்திரா பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கான நேரமும் காலமும் கிட்ட நெருங்கி வந்துருச்சு. இதுக்கு மேல அவங்கள சும்மா விடக்கூடாது. ஏன்னா சும்மா இருக்கிறவனை சீண்டி விட்டா எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெறி வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டி ஆகணும்ல. அதற்கான நேரமும் காலமும் இப்ப கூடி வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்க நிம்மதியாவே இருக்க விட போறது இல்லைங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் டக்குன்னு வந்து நிற்கிற போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு இருந்து மல்லி கிட்ட பேசுறாரு. மல்லி இதெல்லாம் எதுக்கு வேணா விட, அவங்க எங்கன்னா பொழிச்சுன்னு போறாங்க, நாம எதுக்கு அதை எட்டுனா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இதை விஜய் இதெல்லாம் உங்க சொத்து, உங்ககிட்ட இருந்து அவங்க திருடினது, இதை நான் என்னைக்கும் யாருக்காக விட்டு தர மாட்டேன், உங்களுக்குரியது உங்ககிட்ட வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. மல்லி சொல்றதுல ஒரு நியாயம் ஒரு தர்மம் இருக்குங்க. விஜயை கொடுத்திருந்தா, விஜய் சூழ்நிலை தவறப்பட்டு கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. விஜயை ஏமாத்தி புடுங்கின சொத்து வந்து எப்பவுமே விஜய்க்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் நீதிபதி கிட்ட போயிருந்தாலும் ஆதாரம் கேட்டு இருப்பாரு. இப்ப நம்ம மல்லிய நீதிபதியா மாறி அவங்க எப்படி விஜய் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்களோ அதே மாதிரி ஆட்டையை போட்டு அழகா எடுத்து விஜய் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக, டாடா, பை பாய்.